சகல அபிநய குணாதிசயங்களும் பெற்ற ஒரு மகா நடிகனாக, விஜயை தாண்டிய ஒரு பெரும் நடிகனாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உருவாகி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, மிக விரைவில் விஜயையும் தாவேகா கட்சியையும் படுகுழியில் தள்ளக்கூடிய வேலையை ஆதவ் அர்ஜுனா செய்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சியினுடைய தலைமை தற்குறி நான் தான், அந்த பரிசை எனக்கு தான் நீங்க தரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மேடையிலும் இவர் அறைகூவலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் விஜய்க்கும் பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மேடையில் ஒருமையில பேசினதுக்காக வாய்ப்பூட்டு போடப்பட்ட ஆதவ் அர்ஜுனா இந்த மேடையிலும் ஒருபடி மேலே போய் தற்குறியான விஷயங்களை மிக மிக கேவலமாக கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார், என்ன நடந்தது பார்ப்போம் காணொலி. இந்த தாவேகா கட்சி அந்த சிலபஸுக்குள்ளாலேயே இன்னும் வரல. ஒரு அரசியல் கட்சி நாம் நடத்துகிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும், மக்களுக்கு என்னென்ன இன்னல்கள் இருக்கிறது, எந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கு அச்சுறுத்தலை துன்புறுத்தலை மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும். இப்படிங்கிற அந்த அரசியல் தன்மைக்குள்ளால இன்னும் அவர்கள் வந்து சேரவில்லை. அவர்களுடைய வாகனம் இன்னும் மைல் கணக்கான தூரத்தில் பின்னால நிற்கு. இவர்கள் விஜய புகழணும், இந்த மகாராஜாவை புகழ்ந்து தள்ளணும் அப்படிங்கிறதுலே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார். நாஞ்சில் சம்பத் அவர்கள் உலகத்திலேயே ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேசாம இருக்கிறார், ஆனால் உலகமே உங்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? இனிமே நீங்க பேசாதீங்க, மௌனமாக இருங்க, எந்த செயல்பாட்டையும் நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றாரா? இல்லைனா தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டினுடைய அடிப்படையில் இந்த விஷயங்களை நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் செங்கோட்டையன் அவர்கள், அவர் எவ்வளவு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் அம்மையார் ஜெயலலிதாவோடும் இருந்து இந்த அரசியல் விஷயங்களை எல்லாம் பண்ணவர், பழுத்த அனுபவசாலி. இன்னைக்கு இருக்கிறதுல மிக மிக முக்கியமான நபராக இருக்கிறார். தாவேகாவில் இருக்கிறதுல அவர் பெருமைப்பட்டு கொள்கிறார். மற்ற கட்சியினர் எல்லாம் வாங்க போட்டோ எடுத்துக்கோன்னு சொன்னால் விலகி விலகி போவாங்களாம். இதில் இளைஞர்களும் இளம் பெண்களும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக தள்ளுமுள்ளு அடித்து வராங்க. நம்ம தான் விலகி தள்ளி ஓட வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை பேசுகிறார். இந்த பெருமைக்கெல்லாம் பிதாமகனாக இருக்கிறவர் விஜய் அவர்கள். இந்த 2026 எலெக்ஷன் முடியும் போது தான் தெரியும் ஏதாவது ஓட்டு கிடைக்குதா, இந்த செல்ஃபி மட்டும்தான் நமக்கு தஞ்சமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். டெல்லியில் சிபிஐ விசாரணை நடக்கு. இந்த சிபிஐ விசாரணையில் என்ன கேட்கப்பட்டது, நாங்கள் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பேசணும். இல்லைன்னா விஜய் அவர்களாவது பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்த வகையில் நாங்கள் இதற்கு காரணம், இதனுடைய உண்மைகள் எப்படி வெளியே வரும், என்னென்ன விஷயங்கள் எந்த கேட்கப்பட்டது, நான் என்னென்ன பதில்கள் சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் 41 நபர்கள் இறந்து போனார்கள். இவர் ஒரு சாட்சி அப்படிங்கிற பேரில் தான் இவரை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் வேணாலும் இவரை குற்றவாளியாக சேர்ப்பதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறது. இது தானே நீங்கள் பேசணும். ஆதவ் அர்ஜுனா என்ன பேசுகிறாரு? டெல்லியில் போகும்போது அந்த விமான நிலையத்திலேருந்து நாங்கள் கிளம்பி போகும்போது ஒரு சிக்னலில் நிற்கிறோம். 20 பெண்கள் கடகடான்னு ஓடி வந்து மெத்ராஸ் வாலா விஜய் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து பார்த்தாங்களாம். இவருடைய பெருமை டெல்லி வரைக்கும் போயிருக்கு. டெல்லி, திகார், சிபிஐ இங்கே எல்லாமே ஏற்கனவே போயாச்சு. உங்களுடைய பெருமைகளும் பேரும். இந்த பூனைப்படை புலிப்படை எங்களுக்கு பாதுகாப்பு தரணும், டெல்லியிலையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள்லாம் உண்டு, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கெல்லாம் சொன்னீங்கல்ல. இந்த பூனைப்படை புலிப்படையெல்லாம் எங்கே போச்சு? இந்த பெண்களை எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்களா? புழுத்த பொய்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கு. தமிழகத்தில் 2.25 கோடி குடும்ப அட்டை இருக்கிறது. அதில் 25 லட்சத்தை கழிச்சிருக்கேன், பாக்கி 2 கோடி. இந்த 2 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும்
ஒரு ஓட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். இவங்க கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் கேட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் ஒரு கணக்கு போடுறாங்க. அப்படி பார்த்தா 40% வாக்குகள் விஜய்ன்னு சொல்கிறார். 40% வாக்குகள். இந்த வாக்குகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுங்க. நான் எதுக்கும் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன். நீங்கள் இந்த வாக்குகளை பத்திரமாக கொண்டு ஓட்டுப்பெட்டியில் சேர்க்க வேண்டிய வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். நான் மாதம் இப்படி பேசிக்கொண்டு போவேன். அதுதான் என்னுடைய வேலை. இவங்க கட்சி நடத்துகிறாங்களா வேற எதுவும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மக்களுடைய பிரச்சனைகளை இங்கே பேசுறதுக்கு ஆள் இல்லை. தாக்குறதெல்லாம் இவர்களை எதிர்க்கக்கூடிய, இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை, பிஜேபியை இவங்க கணக்கில் வைக்கல. இல்லைன்னா பிஜேபியை கண்டு இவர்களுக்கு பயம். மற்ற கட்சி, அதாவது திமுக கட்சி தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிக மிக தரக்குறைவாக கொச்சையாக பேசுகிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருக்கு. என்னுடைய சாதனையை நானே முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றார். நீங்க 1000 குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மீது சொல்லலாம். ஆனா நீங்க யாரை எதிர்க்காம இருக்கீங்களோ பாஜக அரசு, அந்த பாஜக அரசு தான் தமிழகம் தான் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறது. 2 இலக்க முன்னேற்றத்தை தமிழகம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. கல்வியிலையும் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்கு. தொழில் வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடிய வகையில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் அப்படிங்கிறத நம்ம பேசல, மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க. அந்த அரசு என்னென்ன விஷயங்களை தவறாக செய்கிறது, எந்தெந்த ஊழல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. அதற்கு எதிராக போராடுங்க. அதற்கு எதிராகவும் போராட மாட்டீங்க. இந்த 1.5 வருட காலம் எத்தனை போராட்டங்களை நீங்கள் நடத்துனீங்க? மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசாங்கத்துக்கு எதிராக. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு திராணி இல்லை உங்களுக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாலும் உங்களுடைய குரல் வளையில் பாஜக அப்படிங்கிற வார்த்தை வராது. அப்படி அச்சத்தோடு நடுக்கத்தோடு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. சரி, திமுகவை எதிர்த்து போராடுங்க, களம் காணுங்க. இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை, ஆசிரியர்களுடைய பிரச்சனை, தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கிறது. ஜாதிய பிரச்சனை, ஜாதி மாறி திருமணம் செய்யறதுனால எழக்கூடிய கொலைகள், இதுக்கெல்லாம் களத்துல போராடுங்க. நீங்க போராட மாட்டீங்க. ஆனா கூட்டத்தை போட்டுட்டு ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இதை மட்டும் சிறப்பாக செய்துட்டு இருக்கீங்க. மன்னரை புகழ்பாடக்கூடிய வேலையை இவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் ஒன்று சேர்த்த கட்சி தாவேக்கா கட்சி. எப்படி ஒன்று சேர்த்தீங்க? அவர்களுடைய எந்த கொள்கையை நீங்க கொண்டு களத்தில் சேர்த்தீங்க? அவர்களை பற்றி என்ன பேசுறீங்க நீங்க? அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் அறிவாலயத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையையும் பெரியார் அவர்களுடைய சிலையும் வைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்க. இன்னும் சொல்ல போனால் கொச்சையாக, மிக மிக மோசமாக, கீழ்த்தரமாக உங்களுடைய அப்பனுடைய சிலையை மட்டும் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறீங்க. இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்ற விடயமா? அவர்களுடைய கட்சி அலுவலகம், அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் அவர்கள் விரும்பக்கூடிய சிலையை வைப்பார்கள். நீங்கள் இவ்வளவு காலமும் எத்தனையோ தலைவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது, எத்தனையோ தலைவர்களுடைய நினைவு தினம் வருகிறது. அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த தலைவர்களுடைய சிலைக்கு போய் மாலையிட்டீங்களா? நீங்கள் இப்போது கபலீகரம் செய்ய பார்க்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய சிலைக்கு போய் மாலையிட்டீங்களா? அதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? ஆனால் அந்த அதிமுகவினுடைய ஓட்டுகள் மட்டும் உங்களுக்கு வேணும். மற்ற எந்த வேலையும் நீங்க செய்ய மாட்டீங்க. மிக மிக தற்குறியாக, கீழ்த்தரமாக தாவேக்கா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த தாவேக்கா கட்சி விஜய் அனுமதிக்கிறார். அதுதான் மிக மிக மோசமானது. இது மிகப்பெரிய வெறுப்பை உருவாக்கும் மக்கள் மத்தியில். இன்னும் அவர் என்ன சொல்றாரு? இந்த விசில் சின்னம் கிடைச்சது,
இந்த விசில் சின்னம் கிடைச்சதிலேயே நம்ம எல்லாம் என்ன விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கிறோம்னா, தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே இவர்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கு. இவருடைய பரிந்துரையில் இருந்த சின்னங்களில் முதல் சின்னத்தை கொடுத்துருக்கு. அப்போது இதில் பாஜகவினுடைய உள்ளடி வேலை இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி விட்டார் ஆதவ அர்ஜுனா. விஜய் அவர்களுடைய ரசிகர் அங்கே இருந்திருக்கார். எங்கே? தேர்தல் ஆணையத்துக்குள்ளால். தேர்தல் ஆணையத்துக்குள்ளால் இருந்து இவருக்கு ஆதரவாக சைன் போட்டு இந்த சின்னத்தை தாவேகா கட்சிக்கு வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுகிறார். ஏன் உங்களுக்கு சென்சார் போர்டில் விஜய் அவர்களுடைய ரசிகர் இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையத்தோட நீங்கள் என்ன பேரத்தை ஏற்படுத்தினீர்கள்? என்ன பேரம் பேசப்பட்டு உங்களுக்கு இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டது? இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் சில சீட்டுகளை பெறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு விசில் சின்னம் தரப்பட்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. இதன் மூலமாக, இதை நீங்கள் வெளிப்படையாக பேசினதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை, இன்னும் சொல்ல போனா பாஜகவினுடைய ஒரு இயந்திரமாக, கையாளாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறீர்கள். ஏற்கனவே தெரிஞ்சதுதான் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று. உங்களுக்கு சார்பாக அவர்கள் இந்த வேலையை செஞ்சு தந்திருக்கிறாங்க. மேலிடம் சொன்னதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இது நடந்திருக்கிறது. அது மாதிரி திருமா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவைகளெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி திமுக ஊழல்வாதி இல்லை, ஊழல் செய்யக்கூடிய கட்சி இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய திராணி உங்களுடைய தலைவருக்கு, பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திராணி உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. கம்யூனிஸ்டுகள் கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த இடத்துல திமுகவை விமர்சிக்க வேண்டுமோ அந்த இடத்துல விமர்சிக்குது. ஆனா உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கல. அதற்கு ஒத்து ஊதக்கூடிய வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இதற்கு இடையில உங்களுக்கு பின்னணியில் என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது, என்ன கணக்கில் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்பியிருக்கு. திருமாவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம், உங்கள் கூட 20 பேர் தான் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இங்கே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் நழுவ பார்க்குறீங்க. விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே ஒரு இந்து அமைப்பு கட்சியினுடைய ஒரு நபர் கோயம்புத்தூரில் பேசினார். திருமாவினுடைய தலையை எடுத்துருவோம் அப்படின்னு எல்லாம். அவரை வீட்டிலே போய் அவரை சந்தித்து அவரிடத்துலேருந்து அந்த வீடியோ பதிவை வாங்கினாங்க. நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பேசினார். அந்த மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரக்கூடும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொல் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து பேசினார். நீங்கள் நியாயமான விஷயத்துக்கு எதிர்த்து பேசுங்க. அவர்கள் செய்வது தவறு, அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தவறு அப்படிங்கிறதுல சரியான விமர்சனத்தை, நியாயமான விமர்சனத்தை வைங்க. அது இல்லாமல் நீங்கள் அவதூறு பரப்பக்கூடிய வேலையை, ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி வரக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பின்பற்றி தான் உங்களுடைய தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மரத்து மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, பொது வெளிகளில் அவர்கள் பேசுறது, சோசியல் மீடியாவில் மிக மிக தரக்குறைவாக பெண்களை இழிவுபடுத்துறது, உங்களை விமர்சனம் பண்ணால் அதற்கு எதிரான தாக்குதல், இது எல்லாமே மிக மிக மோசமானது, நாகரிகம் அற்றது. அதற்கு தலைவராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள், அதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கிறது என்று. விஜயருடைய கட்சி, ஆதவ அர்ஜுனா, 2ஆம் கட்ட தலைவர்கள்
என்ன வகையில் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.